எப்படி போய் கூட்டணி வைப்பீங்க? அது மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக போகுது. மக்களோட தீர்ப்புக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னா மக்கள் அதுக்கப்புறம் உங்களை தண்டிப்பாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வந்தா மக்களுக்கு தெரியும் தாவேகா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மீடியால சொன்ன மாதிரி 10-20 சீட்டு கிடையாது, 5-25% ஓட்டு கிடையாது. தாவேகா கிட்ட தாராளமா 35% ஓட்ஸ் இருக்கு. சோ தாராளமா ஜெயிச்சிருவாங்க தெரியும். மக்கள் ஃபுல்லா ஓட் போடுவாங்க, ஸ்வீப் பண்ணிடுவாங்க தாவேகா. அப்படி இருக்கும்போது ஆனா பவர்ல இருக்கக்கூடிய தாவேகாவை எதிர்த்தீங்கன்னா அது ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி. உங்க வாக்காளர்கள் அதை விரும்புவாங்கன்னு தெரியல. அதிமுகவுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் சிக்கல் தான். கூட்டணிக்கு போனாலும் சிக்கல் தான், போகனாலும் சிக்கல் தான். திருமாவளவன் அவர்கள் மேபி போலாம். விஜய்க்கு ஆதரவா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. சிபிஐயுமே பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. மேபி சிபிஐ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தாவேகா கூட்டணியில போய் திமுக எம்எல்ஏஸ் எல்லாம் போய் சேர்றத சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க திரும்ப இன்னொரு எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா திமுக, அதிமுக, சிறிய கட்சிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பர் சார். விஜய் அவர்கள் எல்லாரும் ஆட்சி அமைப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இபிஎஸ் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கப்பார்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தெரியல, இபிஎஸ் எப்படி ஆட்சி அமைப்பார்னு நினைக்கிறீங்க? இப்ப ஆளுநர் சந்திக்க போகிறாரு, திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செய்திகள் பார்க்கலாம். இல்ல, திமுக வெளியிருந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஏன் இபிஎஸ் சிஎம் ஆக்கணும்னு எனக்கு தெரியல. மேபி திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வச்சு 2 பேரும் அதிகாரத்தை ஷேர் பண்றாங்கன்னா அது ஓரளவுக்கு லாஜிக்கலா இருக்கு. ஆனா எனக்கு என்ன அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பண்றாங்கன்னா 2 கட்சிகளும் காணாம போயிடுவாங்க. இப்ப மக்களோட தீர்ப்புக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்கன்னா மக்கள் அதுக்கப்புறம் உங்களை தண்டிப்பாங்க. கிளியரான ஒரு மேண்டேட் இருக்கு. மக்கள் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க? பாஜகவை வீழ்த்தணுன்றதுக்காக தான். பாஜகவோட கூட்டணியில இருந்து பாஜகவோட சப்போர்ட்டோட ஓட்டு வாங்கின அதிமுகவோட நீங்க எப்படி போய் கூட்டணி வைப்பீங்க? அது மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக போகுது. நீங்க பாஜக எதிர்ப்பு சொல்லிதான் ஓட்டே வாங்கிருக்கீங்க. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு சொல்லிதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த மேண்டேட்டுக்கு எதிராக, அந்த மக்கள் விருப்பத்துக்கு எதிராக திமுகவும் போக முடியாது, அதிமுகவும் போக முடியாது. அப்படி போறாங்கன்னா 2 கட்சி இல்லாம ஆயிடுவாங்க. 2 கட்சியோட அரசியலும் அடிபட்டு போயிடும். அதனால எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நியாயமான விஷயம் என்னவா இருக்கும்னா தாவேகாவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடணும். அவங்க தான் பிகெஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் பிகெஸ்ட் பார்ட்டின்னு அவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் தான் கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப ஆளுநர் ரொம்பவே டிலே பண்ணிட்டே இருக்காங்களே சார். அந்த ஆக்சுவலா இன்னைக்கு பதவி இருக்கிறதா இருந்தது. அதான் இப்ப விஜய் அவர்கள் தாவேகா ராஜ்பவன்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அசம்பிளில ப்ரூவ் பண்ணா போதும். அந்த வகையில பிகெஸ்ட் பார்ட்டி 108 சீட்ஸ் கையில வச்சிருக்காங்க. சோ ஆளுநர் அவர்கள் டிலே பண்றாரு. பட் நியாயமான விஷயம் என்னவா இருக்கும்னா மக்களோட மேண்டேட் கிளியரா இருக்கு. தாவேகா வேணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இல்ல தாவேகாவை வரவிடாம செய்யறதுக்கு நாங்க வேற வழியில வேற ரூட்ல செயல்பட ஆரம்பிப்போம்னு சொல்றது மக்களோட அந்த விருப்பத்துக்கு எதிராக போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது ஜனநாயக பூர்வமான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ அந்த வகையில எனக்கு தாவேகாவோட அரசியல் மேல நிறைய விமர்சனங்கள் உண்டு. பட் இருந்தாலும் மக்கள் மேண்டேட் கிளியரா இருக்கு. மக்கள் டிவிக்கே வேணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது, தாவேகா கண்டெஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்லயே மக்கள் இவ்வளவு பெரிய நம்பிக்கையை வச்சு அந்த கட்சிக்கு ஓட் போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அதை நிறைவேற்றணும். இப்ப நாளைக்கு இன்னொரு எலெக்ஷன் வைப்போம்னு வச்சுப்போம், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தாவேகா ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், தாவேகாவுக்கு நிஜமாவே அவ்வளவு பலம் இருக்கா, நம்ம தாவேகாவுக்கு ஓட்டு போட்டா ஓட்டை வேஸ்ட் பண்றோமா, பேசாம அதிமுகவுக்கே போட்டுருவோமே. ஏன்னா இப்ப நீங்க களத்திலேயே பாத்தீங்கன்னா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க 2 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க, 3 இடத்துல என்டிகேவும் சேர்த்து. அடுத்து திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வந்தா மக்களுக்கு தெரியும் தாவேகா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மீடியால சொன்ன மாதிரி 10-20 சீட்டு கிடையாது, 5-25% ஓட்டு கிடையாது. தாவேகா கிட்ட தாராளமா 35% ஓட்ஸ் இருக்கு. சோ தாராளமா ஜெயிச்சிருவாங்க தெரியும். மக்கள் ஃபுல்லா ஓட் போடுவாங்க, ஸ்வீப் பண்ணிடுவாங்க தாவேகா. சோ அப்படி இருக்கும்போது மக்களோட அந்த மேண்டேட், மக்களோட தீர்ப்பு ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கு எதிராக போறது நல்லதா இருக்காது. தாவேகா ஆட்சி பண்ணட்டும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணட்டும், ஒரு 5 வருஷம் அவங்க நடக்கட்டும், அவங்க செயல்படட்டும். அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்க்கட்டும், அதை பார்த்து ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் வரலாம்.
இப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்து தாவேகா கூட கூட்டணி அமைக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு வந்து ஒரு கோபம் வருது. அதே மாதிரி பாஜகவுக்கும் ஒரு கோபம் வருது. காங்கிரஸ் போயிட்டு தாவேகா கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதன் காரணமாக தான் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து விஜய் அவர்களை பழி வாங்குறதா ஒரு செய்திகளை வந்து கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க 6 மாதத்துக்கு வந்து தாவேகா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொடுக்க மாட்டோம் வந்து சொல்லியிருந்தாரு. அதே ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகள் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து தாவேகா கூட வந்து கூட்டணி போகாதீங்க, அது வந்து சரியான முடிவா இருக்காது, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முடிவை எடுங்கன்னு வந்து அதையும் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த திமுகவை பொறுத்தளவுல அவங்க கூட கூடிய கட்சிகள் தாவேகாவோட போய் கூட்டணி வைக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய செலவு பண்ணிருப்பாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணிருக்காங்க, அந்த அலையன்ஸை உருவாக்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. திமுகவோட ஓட்ஸையும் வாங்கிட்டு தான் அந்த சிறிய கட்சிகள்லாம் ஜெயிச்சிருக்காங்க எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது அசம்பிளில திமுக அலையன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. தாவேகா கூட்டணியில போய் திமுக எம்எல்ஏஸ் எல்லாம் போய் சேர்றத, திமுக கூட்டணி எம்எல்ஏஸ் எல்லாம் போய் சேர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கட்சிகள் கூட்டணியில இருக்கோ, எம்எல்ஏஸ் அதிகமான எம்எல்ஏஸ் கூட்டணியில இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அசம்பிளில திமுகவுக்கு அது பலம். சோ அதனால அங்க எல்லாரும் போறத டெஃபினட்டா அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க திரும்ப இன்னொரு எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா திமுக அதிமுக சிறிய கட்சிகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. ஆனாலும் திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யோசிப்பாங்கல்ல, நாங்க கஷ்டப்பட்டு ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கோம், இன்னைக்கு எங்களுக்கு அலைன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, 73 சீட்ஸ் என்னமோ இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்தை அசம்பிளில மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. அப்கோர்ஸ் இப்ப காங்கிரஸ் போயிட்டாங்க, சோ கம்மியாயிருக்கும். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அசம்பிளில அவங்க ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணதான் முயற்சி பண்ணுவாங்க. சோ அந்த வகையில அவங்க அந்த விஷயத்த பண்றாங்க. இப்ப தாவேகா அவங்களுடைய சேலஞ்ச் என்னன்னா, தாவேகா பிளஸ் டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா 214 சீட்ஸ் வருது, மீதி 20 சீட் தான் இருக்கு. அந்த 20 சீட்ல நீங்க 10 சீட்டை உள்ள கொண்டு வரணும். இப்ப பிஎம்கே வர்றது கஷ்டம் இருக்கு. ஏன்னா பிஎம்கே பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. பிஜேபியை மீறி பிஎம்கே தாவேகாவோட வருவாங்களான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா பாஜக போற இடத்துக்குலாம் பிஎம்கே போயிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு ஹோல்டு வந்து பிஎம்கே மேல பாஜகவுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்களும் பாஜகவோட க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில அவங்களும் போவாங்களான்னு தெரியல. கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் திமுகவை சார்ந்திருக்காங்க. இன்னைக்கு நேஷனல் லெவல்ல கம்யூனிஸ்டுகள் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த எம்பிஸ் எல்லாம் பார்த்தோம்னா திமுக கொடுத்த எம்பிஸ் தான். திமுக இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் காலி. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக அவங்க மேல அழுத்தம் போடுவாங்க. நீங்க தாவேகாவோட போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட எதிர்காலம் சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால அவங்களும் திமுகவை பகச்சுக்கிட்டு அங்க போவாங்களான்னு தெரியல. சோ இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸுக்கு ஏற்கனவே திமுகவோட சிக்கல் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு டக்குன்னு காங்கிரஸ் போயிட்டாங்க. சோ இப்ப மீதி 5 சீட்டை எங்க இருந்து கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஐயுஎம்எலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா அவங்க திமுகவோட தான் இருக்காங்க, இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்கள பொறுத்தளவுல ரைட்டு திமுகவோடய போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இந்த சிக்கல் இப்ப தாவேகாவுக்கு இருக்கு. அதிமுகவோட தாவேகா போவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அதிமுகவோட ஃபியூச்சர் அது காலி பண்ணிடும். ஓகே, இல்ல அதுக்கு அதிமுகவே கட்சி வந்து 2ஆ உடையுதுன்னு வந்து கேள்விப்பட்டிருக்கோமே சார். இப்போ ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் வந்து நம்ம வந்து கூட்டணியை அமைச்சு வந்து தாவேகா கூட இருக்கலாம், அதிமுக தாவேகாவோட சேர்றாங்கன்னா அதிமுகவோட டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஒரு புதுசா வந்த கட்சியோட ஜூனியர் பார்ட்னரா நீங்க மாறிடுவீங்க. அவங்க டாமினன்டான பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி சிறிய கட்சிகளா இருந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க கூட போய் சேர்ந்து மாறிடுவீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு அரசியல் உங்களோட அரசியல். இப்ப அந்த அரசியலை போய் நீங்க தாவேகாட்ட கொடுத்தீங்கன்னா ரைட், நீங்களே அந்த அரசியலை பார்த்துக்கோங்க, நாங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்ற இடத்துக்கு நீங்க போயிருவீங்க. சோ அந்த அரசியலை நீங்க அவங்க கையில கொடுத்துருவீங்க. அதை செஞ்சீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபியூச்சரே இருக்காது அதிமுகவுக்கு. அதை அவங்க செய்வாங்களான்னு தெரியல. அதனாலதான் இபிஎஸ் வந்து தயங்குறாரு. தாவேகா மாதிரியான ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப கவனமா இருக்காரு. ஆனா இப்ப ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சிக்கு என்னன்னா பரவாயில்ல, இப்ப உடனே எனக்கு அதிகாரம் வேணும், ஒரு 4-5 போர்ட்போலியோ கிடைக்குதுன்னா அது நல்லது, அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. கட்சி என்னன்னு யோசிப்பாங்க. ஆனா ஒரு கட்சியோட தலைவர் அப்படி யோசிக்க முடியாது. கட்சி நாளைக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் தலைமை பார்ப்பாங்க. சோ அந்த வகையில இபிஎஸோட ஸ்டாண்ட் கரெக்ட் தான். தாவேகாவோட போனா அது அதிமுகவுக்கு நல்லது கிடையாது, அதிமுகவோட இடத்தை இல்லாம ஆக்கிடும். ஆனா நாளைக்கு நீங்க ஃபியூச்சர்ல தாவேகாவோட போகாம களத்துல நின்று அரசியல் பண்ணீங்கன்னா மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேகா
நிறைய உத்தரவாதங்கள்லாம் கொடுத்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. சொன்ன விஷயங்கள்லாம் தாவேக்காவால செய்ய முடியுமான்றது பெரிய கேள்வி. இப்ப மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்கனாலதான் அங்க போயிருக்காங்க. அப்ப நீங்க மக்களோட அதிருப்தியெல்லாம் போக்கணும், சரியான விஷயங்கள் செய்யணும். ஆனா இப்ப கடன் பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவங்கெல்லாம் கொடுக்குற இலவசத்தை விட அதிகமான இலவசங்கள் கொடுப்போம்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா, பிராக்டிகலா சாத்தியமான்ற கேள்வி இருக்கு. அதெல்லாம் செய்யலைன்னா மக்களுக்கு உங்களுக்கு உங்க மேல கோவம் வரும். 6 கேஸ் சிலிண்டர் நம்ம கொடுக்குறேன்னு இருக்காங்க, ஃப்ரீ பஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஃப்ரீ இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா, தாவேக்காவோட கூட்டணி போலனாலுமே தனியா இருந்து என்ன அரசியல் பண்றது கேள்வி இருக்கு. தாவேக்கா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க, திமுக தாவேக்கா எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. அதிமுகனால இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி திமுக எதிர்ப்பு அரசியல் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா திமுகவும் எதிரில தான் இருக்காங்க, அவங்களும் பவர்ல இல்ல. பவர்ல இல்லாத ஒரு கட்சி எதிர்த்து அரசியல் பண்றது கரெக்டா இருக்காது. ஆனா பவர்ல இருக்கக்கூடிய தாவேக்காவை எதிர்த்தீங்கன்னா அது ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி. உங்க வாக்காளர்கள் அதை விரும்புவாங்கன்னு தெரியல. சோ அதனால அதிமுகவுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் சிக்கல் தான். கூட்டணிக்கு போனாலும் சிக்கல் தான், போகனாலும் சிக்கல் தான். கூட்டணிக்கு போனா உடனே கதை முடிஞ்சதுன்னு சொல்லலாம், கூட்டணிக்கு போலன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு, மேபி மீண்டு வரலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்லாம் இருக்காங்களா சார், அவங்களும் அப்புறம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள்லாம் அவர் வந்து நேத்து ஒரு மாதிரி விஜய்க்கு பேசுறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி வந்து பேசுறாரு. இப்போ சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து ஆட்சி அமைக்க விடணும், அந்த பாஜக வந்து பின்னாடி இருந்த ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துறாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் இந்த RSS குழந்தைன்ற எண்ணம் வந்து எனக்கு இப்பவும் இருக்குன்னு வந்து சொல்றாரு. எப்படியா இருந்தாலும் நம்ம திமுக கூட கூட்டணியில இருக்கோம்னு வச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம அந்த கூட்டணியில இருப்போம், இந்த ஆட்சியில வந்து எப்பவுமே வந்து அவங்களால வந்து பங்கு பெற முடியாது. ஆனா இதே தாவேக்க சைடு போனா இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு பெற முடியும். ஏன் அதை வந்து யோசிக்க மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள், தயங்குறாங்க ஏன் அந்த கூட்டணிக்கு போறதுக்கு? ஒருவேளை திமுக கொடுத்த அழுத்தம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருக்கக்கூடிய MP சீட்ஸ் எல்லாம் திமுக கிட்ட இருந்து வந்ததுதான், திமுகவால வந்ததுதான். திமுக இல்லைன்னா இவங்கெல்லாம் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு காலத்துல பீக்ல இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள்லாம், இன்னைக்கு பெரிய ஒரு சரிவை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு தேவை. இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் லீடர்ஸ்லாம் ரைட்டு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில பதவிகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. நேஷனல் லெவல்ல அந்த கட்சிக்கு மரியாதை எங்க இருந்து வருது? எம்பிஸ்ல இருந்து தான் வருது, MP சீட்ஸ்ல இருந்து தான் வருது. சோ அதனால அது ரொம்ப அவசியம். அதனால அவங்க லேஸ்ல தூக்கி போட்டுற மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் மேபி போலாம். இப்ப அவர் பேசுற விஷயத்த வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு ஆதரவா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கு ஆதரவா அவர் பேசுறாருன்னா அவருக்கு மேபி விருப்பம் இருக்கலாம், கூட்டணிக்கு போறதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்கலாம். கொஞ்சம் அதனால சேஃபா பிளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஜய் CM ஆகட்டும், அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். காங்கிரஸ் பார்ட்டிக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஜய் அவர்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஃபார்ம் பண்ணலாலும் சரி, நம்ம எப்படியுமே திமுக விட்டு வெளில வரலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, வந்தவங்க தில்லா சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, சிக்கல் ஏற்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, பழையபடி தனியா போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா VCKவுக்கு DMK தேவைப்படுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரைட்டு, 2 சைடும் பகச்சிக்க வேண்டாம், இந்த சைடு சேஃப் ஆனதுக்கு அப்புறம் மேபி போலாம், கேரண்டி இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் போலாம், மேபி VCK போலாம், இல்ல நெகோசியேட்டும் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோடனே நாங்க போய் சேர்றேன்னு சொன்னா நெகோசியேஷனுக்கான ஸ்பேஸ் இல்ல, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கடைசி வரைக்கும் இழுத்தோம்னா நெகோசியேஷனுக்கான ஸ்பேஸும் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். CPIயுமே பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க, CPIயுமே விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. சோ மேபி CPI வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவர் வீரபாண்டியன், அவர் ஸ்டேட் செக்ரட்டரி, அவரு பேசியிருக்காரு. DMDK அப்புறம் ஒரு நல்ல ஆப்ஷன். சோ இந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு மேபி இருக்குன்னு பார்க்கலாம். CPIM பத்தி தெரியல, அவங்க எதுவும் பேசின மாதிரி தெரியல, பேசியிருக்காங்களா? அவங்க சொல்லியிருந்தாங்க சார், இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் விட்டு போனதே கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு, இந்த டைம்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல்ல வருத்தப்படுறாங்கலாம் பார்க்க முடியாதுல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நலன், மன உளைச்சல், அந்த மாதிரியான வார்த்தைகளும் பயன்படுத்ததா. அப்ப அதான் இப்ப நீங்க பாத்துக்க வேண்டியதுதான், தாவேக்காவை சந்தோஷப்படுத்த யாரு பேசுறாங்க, திமுகவை சந்தோஷப்படுத்த யாரு பேசுறாங்கன்னு. திமுகவை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசினா இந்த சைடு இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம், தாவேக்காவை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசினா அந்த வகை போறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு CPI கொஞ்சம் அந்த ஸ்டைல்ல பேசுறாங்க, VCK அந்த ஸ்டைல்ல பேசுறாங்க, DMDK அதிகாரம் கொடுக்குறாங்கன்னா ரெடியா தான் இருப்பாங்க. தாவேக்காவுக்கு பெருசா இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லதான், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பவருக்கு வராங்க. சோ
கொஞ்சம் தாராளமா அவங்க மற்ற கட்சிகளுக்கு சில போர்ட்போலியோஸை கொடுக்கலாம். ஏன்னா தாவேக்காவுக்கு கிடைக்கிறது எல்லாமே லாபம் தான். அந்த வகையில மற்றவங்களும் கொஞ்சம் பகிரலாம் சில விஷயங்களை. சிறிய கட்சிகளுக்கு இதுக்கு பயங்கரமான பம்பர் இது. ஏன்னா சிறிய கட்சிகள் பொறுத்தவரை இது வரைக்கும் அவங்க அதிகாரத்தை ருசிச்சதே கிடையாது திமுகவோட சேர்ந்து. 60களுக்கு அப்புறம் இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா பவரை என்ஜாய் பண்றாங்க. குறிப்பா காங்கிரஸ் நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில சிறிய கட்சிகளுக்கும் இது லாபம் தான், டிவிகேவுக்கும் இது லாபம் தான். ஸோ அதனால சில கட்சிகளுக்கு சிக்கல் இருக்கு, சில கட்சிகளுக்கு ஸ்பேஸும் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.